ஐயா ஐயா அவங்க 2 பேரும் நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்விடா? அதிக மார்க் எடுக்கிறவங்க எல்லாம் டிவில காமிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க படிக்கிறப்ப அதிக மார்க் எடுத்திருக்கீங்களா? டிவில வந்திருக்கீங்களா? நாங்க படிக்கிறப்ப டிவியே இல்லம்மா, இல்லாட்டி நான் வந்திருப்பேன். அடியாத்தி எத்தண்டி பொய்ய சொல்றாரு பாரு. அதே தூர்தர்ஷன் இருந்துச்சுல, வெள்ளிக்கிழமை போய் ஒளிய பார்ப்போம்ல, சின்ன பிள்ளை கிட்ட போய் இப்படி பொய் சொல்றீங்க டிவியே இல்லைன்னு. என்ன சார் சொல்றீங்க? ஐயா போய் சொல்றாரா? ஆமா பாப்பா, அவர் படிச்சதே 8ஆம் கிளாஸ், அதையும் 8 வருஷம் ஃபெயிலு. அதை மறைக்க எப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு பாரு. ஆமா ஐயா, நான் 8வது தான் படித்தேன், ஒத்துக்கிறேன். உங்க ஆயா +2 என்ன மார்க் வாங்கிச்சு கேளு பார்ப்போம். நான் டிவியில வர அளவுக்கு மார்க் எடுக்கலதேன். ஆனா நீங்க தமிழையும் இங்கிலீஷையும் படிச்ச கதையை சொன்னா நாரி போகும் நாரி. யா, சின்ன பிள்ளை இருக்கையில இதெல்லாம் பழசெல்லாம் நோண்டி விட்டாரு. அப்படி போடு. ஐயா சிக்கிக்கிட்டாரு. என்ன கதை இருக்குன்னு சொல்லுங்க சாச்சு. அது ஒன்றும் இல்லை பாப்பா, அவர் சின்ன பிள்ளையா இருக்கையில அவங்க அம்மா பொன்னமராதி அலங்கார தேட்டரில் என்ன படம் ஓடுதுன்னு பார்த்துக்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் பார்த்துட்டு வந்து வசந்தா மளிகைன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னது வசந்தா மளிகையா? அப்படி ஒரு படம் இருந்துச்சா? இல்லை பாப்பா, வசந்த மாளிகைன்னு ஒரு படம் இருந்துச்சு. அதைத்தான் அவர் வசந்தா மளிகைன்னு படிச்சிருக்காரு. அவர் தமிழ் படிச்ச லட்சணம் அப்படி. யா, அதோட நிறுத்திக்க, அவமானப்படுத்தினது போதும். நான் இங்கிலீஷ் பேசின கதை மட்டும் தயவு செய்து அம்முக்கிட்ட சொல்லிடாது. அது என்ன கதை? அதையும் சொல்லுங்க சாச்சு. அது ஒன்றும் இல்லை பாப்பா, இவர் டூரிஸ்ட் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது ஒரு வெள்ளைக்காரரை கூப்பிட்டுட்டு திருப்பதிக்கு போயிருக்காரு. திருத்தணி கிட்ட போகையில ஒரு ஆடு குறுக்க வந்துருச்சு. அப்ப இவர் திடீர்னு சடன் பிரேக் போட்டாரு. தூங்கிட்டு இருந்த வெள்ளைக்காரர் அதிர்ச்சி ஆகி என்ன ஆச்சுன்னு இங்கிலீஷ்ல கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம துறை அவர் ஸ்டைல்ல இங்கிலீஷ்ல சூப்பரா பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசினாரு? அதுவா மட்டன் இஸ் கிராஸ் ஜம்பிங்னு சொன்னாராம். அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆடு குறுக்க வந்துருச்சுன்றதான் இந்த லட்சணத்துல அந்த வெள்ளைக்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஐயா, அது வெள்ளைக்காரருக்கு புரிஞ்சுச்சா? அவருக்கு எங்க புரிஞ்சுச்சு? இவர் பேசின இங்கிலீஷ்ல மயங்கினவரு திருப்பதி போய் தான் முழிச்சாராம்.